தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு 50,000 கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து 60,000 கொடுப்போம். எல்லாமே இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எல்லா துறைக்கும். அது கதாநாயகன். இந்த 2 தான் அந்த நேரத்தில் கதாநாயகன். இப்போ என்னன்னா அது பேக் ஃபயர் ஆகுது. நீங்கள் ஓசியில் வானாமா உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அத்தனை பேரும் ஓசின்னு வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நிறுத்த மாட்டார், இடம் கொடுத்து ஏறி உக்காந்தீங்கன்னா அதில் வேறு ஓசியில் தானே உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. சக பயணிகள் கூட ஏதாவது கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தரத்தை நான் குறைக்க விரும்பவில்லை. பெண்களின் தரத்தை, தாய்மார்களின் தரத்தை, சகோதரிகளின் தரத்தை பாதி விலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் பாதி சொன்னார். அதை நம்பாமல் மக்கள் வந்து திமுக ஓட்டு போட்டாங்க. என்ன பேசினார்? அவர் ஒன்றும் விஜய்க்கோ ஆதரவான்னு பேசல, நியாயமாக பேசல, நியாயத்தின் பக்கம் இருந்தார். அந்த பக்கம் விசாரிக்கிறதுக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, காவல்துறை எல்லாம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட நடந்த தவறுகளை விசாரிக்கிறது யார் இருக்கா? விசாரிக்கணுமா இல்லையா? அது நியாயமாக இருக்கிற எதிர்கட்சி யாராக இருந்தாலும் நான் கேட்பேன். 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் வருது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மவுண்ட்ல இருந்து கோயம்பேடு போனா ரொம்ப நேரம் ஆகும் சார். ஆமா, பஸ்ல போனா. ஆனா மெட்ரோல போனா 25 மினிட்ஸ்ல போயிடலாம், 30 மினிட்ஸ்ல போயிடலாம். அது சீக்கிரம் பார்த்தா தெரியும். நல்லா 2த்துக்கும் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வருது. பஸ்ஸில் போனால் 10 ரூபா, மெட்ரோவில் போனால் 30 ரூபா. எதை ப்ரிஃபர் பண்ணுவான்? எக்ஸாம் எழுதுறீங்க, 10th எக்ஸாமில் உங்களுக்கு நான் ஃபெயிலுன்னு போட்டு அனுப்புகிறேன். இனிமேல் நீங்கள் எழுதாதீங்க, இதான் முடிஞ்சிடுச்சுன்னா சார் சொல்லுங்கள். அதுதான், அதே தான். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அடுத்த நாளே இருக்குது, அடுத்த வாரமே இருக்குது. இல்லைன்னா அடுத்த டைம் எழுதலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? அதே மாதிரி நீங்கள் எழுதுறது சரியான்றது தான் மெயின். ஓகே. அதாவது கொரோனா காலத்தில் அடிப்படையான விஷயம் கூட செய்ய முடியாதுல்ல, அந்த நிலைமை இருந்தாங்களா? அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு போடணும்னு அடிப்படை விஷயம். ஓகே, சொல்லுங்க, எப்படி போட்டார்? அப்போ அது செய்தார்ல. இப்போ அதை தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி எல்லாமே நினச்சி பண்ணணும். நீங்கள் கொரோனா எப்போ முடிஞ்சுது நீங்களே சொல்லுங்கள். 2வது கொரோனா யார்? திமுக வரும்போது. சரி, தேர்தல் நடத்தணும்ல. கொரோனாவுக்காக ஒரு வருஷம் தள்ளியாக போட்ட தேர்தலை நடத்தணும்ல. அதுக்கு ஒன்றும் திமுக ஒன்றும் சொல்லலை. இதே கூட்டணி தான், பிரம்மாண்ட கூட்டணி, ராட்சத கூட்டணி வச்சுட்டு 75 இடத்துல தோத்த கட்சி. அப்படி இருக்கும்போது இதோட சுலபமாக அதிமுக கூட்டணி வச்சுட்டு அப்படியே ஒரு பார்வை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் இறங்கிட்டார் எடப்பாடியார். என்ன இறங்கிட்டாரு? ஒரு கூட்டணி, ஒரு கட்சி கூட வச்சார், ஒரு தேசிய கட்சி கூட, பிஜேபி கூட. மற்ற கூட்டணி வரட்டும், மற்ற கூட்டணி வரும்பொழுது நம்ம அரவணைப்போம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 880766 66117 மற்றும் 880766 Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். குறிப்பாக இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம ரீசனாக நம்ம கேள்விப்பட்டோம். வரக்கூடிய 10ஆம் தேதி அதிமுகவோட பொதுக்குழு வந்து கூடவிருக்கிறது. இது தொடர்பாக திமுக கொஞ்சம் சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போது ஆஃப்டர் விசிட் ஆஃப் மோடி வந்து பார்த்துட்டு போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் 2 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட இப்போ ஒன்றாகி திருப்பி இங்கே வரதுக்கான சில பிளான்ஸ் எல்லாம் மோடி, அமித்ஷாவும் பார்த்துருன்னு சொல்லிட்டு போனதாக ஒரு செய்தி இருக்குது. ஸோ இந்த பக்கம் அதிமுக, பாஜக, தேமுதிக, பாமக இன்னும் மற்ற கட்சிகளாக சேர்ந்தோன்னா ஒரு பெரிய அலைன்ஸாக ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குன்றத சபரீசன் அவர்களுடைய டீம் ஸ்மெல் பண்ணதாகவும் ஒரு செய்தி இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கிற என்னது சார், என்ன போய்கிட்டு இருக்கு உள்ள? இல்லை, இப்போ இது நடக்க போது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அட்வான்டேஜாக இருந்துச்சு அவங்க சைடில் ஆதரவுக்கு. முதல் முறையாக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வேட்பாளர். கலைஞர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு ஒரு சாஃப்ட் மைண்டு மக்கள் மத்தியில் வரும். முதலமைச்சர் வேட்பாளராக 30 வருஷம் இருந்தார், எவ்வளோ நாள் கழிச்சு அந்த இதுக்கு வராருன்னு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி, அது கதாநாயகன். நீட்டு ஒழிச்சிருவேன், பயங்கர வாக்குறுதிகள் எடுத்தீங்கன்னா அள்ளி வீசின. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய், 1000 ரூபாய் பேருந்து, அனைத்து பேருந்துலையும் இலவச பயணம். அப்புறம் பெட்ரோலுக்கு 5 ரூபாய், டீசலுக்கு 3 ரூபா குறைப்பு, கேஸுக்கு 100 ரூபாய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் குறைப்பு. இதெல்லாம் லைனாக கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு கடன் ரத்து, மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, அப்புறம் லேப்டாப்புக்கு பதில் டேப் கொடுக்குறோம், கை கணினி கொடுக்குறோம்.
எல்லாம் இஷ்டத்துக்கு சொல்லியிருந்தாங்க. தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு 50,000 கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் 60,000 கொடுப்போம். எல்லாம் எல்லாமே இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க எல்லா துறைக்கும். அது கதாநாயகனாக இருந்துச்சு. இந்த 2 தான் அந்த நேரத்தில் கதை. இப்போ என்னன்னா அது பேக் ஃபயர் ஆகுது. ஓஹோ. திமுக கொடுத்த வாக்குறுதிகளே போன தடவை எதெல்லாம் அவங்களுக்கு ஆதாயமாக இருந்துச்சோ இன்னைக்கு அது பலவீனமாகுது. ஏமாத்திட்டீங்க அப்படின்றாங்க மக்கள். அந்த எண்ணம் வருமா இல்லையா? எல்லா துறையிலையும் இன்னைக்கு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு தானே சொல்கிறாங்க. 33வது வாக்கு தான் சொன்னீங்களே, எங்கள் கடன்லாம் ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க, பண்ணல. கரும்புலேருந்து, வாழையிலேருந்து, மஞ்சள்லேருந்து, மரவள்ளி கிழங்குலேருந்து, எண்ணெய் வித்துக்கள்லேருந்து, தேயிலை தோட்ட பயிர்கள்லேருந்து அத்தனையும் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வைப்பேன், ஆதார விலையை நிர்ணயித்து விலையை கட்டுப்படுத்துவேன். நீங்கள் விலையை கட்டுப்படுத்தலையே. இப்போ இதெல்லாம் கேட்பாங்களா? 75வது வாக்குறுதியாக கொடுத்துருந்தீங்க. நெல்லுக்கு 2,500 ரூபாவும், கரும்புக்கு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுப்பேன்னு 5 வருஷம் கழித்து இப்போ மத்திய அரசு சப்போர்ட்டோட 2,545 ரூபான்னு கொஞ்சம் கொடுக்குறீங்க. 2,500க்கு இன்னைக்கு நெல்லுக்கு குறைஞ்சது 4,000 ரூபா கொடுத்துருக்கணும். ஆனால் இன்னைக்கு தான் 2,500க்கு வரீங்க. அப்போது ஏமாற்று தானே அது. இல்லை, பலன் பெற்ற இப்போ நீங்களே உங்களுக்கே தெரியும், கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் நண்பர்களாக இருப்பாங்க. பலன் பெற்ற பெண்களுடைய வாக்கெல்லாம் வராதாமா? இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து மற்றும் 1000 ரூபாய், இதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தானே சார் இருக்கு? இல்லை, 2 விஷயம் ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னென்னா ப்ளஸ் பாயிண்ட்டா மைனஸ் பாயிண்ட்டான்னு. இப்போ நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறாங்க. அவங்க கடைநிலை பணியாளர். ஒரு பஸ்ஸு வருது, அது கதவை திறக்கிற பஸ்ஸு. நீங்கள் ஏறிக்கிறீங்களே, அது 10 ரூபா டிக்கெட் ஏறிக்கிறீங்க. அவங்க நின்றுட்டு இருக்காங்க, இலவச பேருந்து வருமானு. இப்போ 2 பேருக்குள்ள பிரிவினை ஆயிடுச்சா? ஓகே. இவங்க கொடுத்தது என்ன தெரியுமா? தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது என்னன்னா, மாநகர அனைத்து பேருந்துகளிலும் ஏழைக்கு ஒரு பேருந்து, பணக்காரருக்கு ஒரு பேருந்தும் கிடையாது. இப்போ அது சாதா பேருந்துல மட்டும் நீங்க ஏறிக்கலாம், இந்த பேருந்துல நீங்க ஏறக்கூடாதுன்னு சொல்றது என்ன வித்தியாசம்? அதுவும் நிக்குதா? அதே எடப்பாடியார் என்ன தெரியுமா கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதியில? 2021 படிச்சு பார்த்தீங்களா? பாதி கட்டணம் பெண்களுக்கு. நீங்க ஓசியில வானாமா, உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அத்தனை பேரும் ஓசின்னு வாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நிறுத்த மாட்டார், இடம் கொடுத்து ஏறி உக்காந்தீங்கன்னா அதில் வேறு ஓசியில் தானே உட்காருறீங்கன்னு சொல்லுவாங்க. சக பயணிகள் கூட ஏதாவது கிண்டல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் தரத்தை நான் குறைக்க விரும்பவில்லை, பெண்களின் தரத்தை, தாய்மார்களின் தரத்தை, சகோதரிகளின் தரத்தை பாதி விலையில் நீங்கள் வாங்க அப்படின்னு அவர் பாதி சொன்னார். அதை நம்பாமல் மக்கள் திமுக ஓட்டு போட்டாங்க. அதுதான் அவர் யோசித்து தான் எதையுமே செய்கிறார். எடப்பாடி பழனிசாமியை யோசித்து தான் சொல்கிறார். இப்போ அதுதான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அதிருப்தி மக்கள் மத்தியில் வரும்ல. அதே மாதிரி உரிமை தொகைன்னு சொல்லி 2,18,00,000 ரேஷன் கார்டுக்கு சொன்னீங்க. 1,06,00,000 பேருக்கு தான் கொடுத்தீங்க. 28 மாதம் கழிச்சு கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 28 மாதம்னா எவ்வளோ ஆகுது? 28,000 ரூபாய் பாக்கி வச்சிட்டீங்க. ஒரு பொங்கலப்போ கொடுத்துருவாங்களோ? இந்த பொங்கலப்போ கொடுத்துருவாங்களோ? பொங்கலப்போ கொடுக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பொங்கலப்போ என்னன்னா அவ்வளோ கொடுக்குறாங்களோ, ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. 5,000 கொடுப்பாங்களா? ஆமாம், ஏன்னா பீகார் 10,000 கொடுத்தாங்கல்ல. ஓஹோ, அதை கணக்கு போடுவாங்கல்ல. போன தடவை கொடுக்கல இல்லை இங்கே 1000 ரூபா. ஆமாம். அப்போது அது கணக்கு போடுவாங்கல்ல. அதனால் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த போராட்டங்கள் இருக்குது. இதை மீறி திமுகவுக்கு என்னென்னா நம்ம தோற்றுடுவோம்னு பயம் வருது. எதனால் சொல்கிறீங்க? எல்லா தேர்தல் வாக்குறுதியில் எதிர்த்து, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிர்வாகம் யார் கையில் இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு, அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கலாச்சாரம், வேலை வாய்ப்பின்மை, எக்கச்சக்க கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களுக்கு போகுது. வேடம் தலைங்கமே எழுதியிருக்காங்க. இப்போ இந்த சுவாசங் கூட கம்பெனி கூட ஆந்திராவுக்கு போகுது. எதனால் ஆந்திராவுக்கு போகுது? அப்போ இங்கே பர்மிஷன் ஏதோ ஒன்று, ஒருங்கிணைந்த பர்மிஷனுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. இங்கே கமிஷன் கேட்குறாங்களாம், கமிஷன் கேட்கறது இல்லையா? நேரடியாக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறி வருதா இல்லையா? அப்போது இதெல்லாம் பிரச்சனை இங்கே இருக்குது. அதனால் இப்போ அந்த வேலை வாய்ப்பும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நடக்குது சட்டமன்ற தேர்தல் மக்கள் மத்தியில் என்னென்னா, போன 4.5 வருஷமே எடப்பாடியார் ஆட்சியே நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் கொரோனாவில் போனால் கூட சரி, அந்த காலத்தில் நல்லா இருந்துச்சுப்பா. சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, பால் பொருட்கள் விலை உயர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வரி, குடிநீர் கட்டணம் உயர்வு, எல்லாமே உயர்ந்து போச்சுல இவங்க ஆட்சியில். இப்போ இதெல்லாம் எதிர்ப்பு வரும்போது கூட்டணி என்ன இருந்தாலும் சரி நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வரும்போது என்னன்னா, எந்த வகையில் எதிர்கட்சியின் ரகசியத்தை ஏதாவது வாங்க முடியுமா? இது இயற்கையாக எல்லா கட்சியும் செய்யுது. தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன கொடுப்பாங்க அதெல்லாம் ஸ்மெல் பண்ண பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற ஆட்கள் யாராவது ஸ்பை வச்சு யாருன்னா வச்சு அப்படியே அதை எடுக்க பார்ப்பாங்க. என்ன மூவ் பண்ணுறாங்க, கூட்டணி யார் யார்கிட்ட பேசுகிறாங்களோ, அதாவது எதிர்கட்சியோட பலம் என்ன, அந்த பலத்தை எல்லாம்
சேகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா கட்சியும் அது மாதிரி பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களோன்னு ஒரு டவுட் வருது. இப்போ திமுக மேலே அதுதான் ஒரு டவுட் வருது. ஏன்னா இப்போ போன வாரம் நினைக்கிறேன் அதிமுக ஆதரவு நிறுவனம் ஒன்று, சமூக வலைதள நிறுவனமாக, அதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஹரி சாயின்னு 2 பேரை வந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து காவல் நிலையத்தில் வச்சுட்டு, விருகம்பாக்கம்னு நினைக்கிறேன், காவல் நிலையத்தில் வச்சுட்டு என்ன விசாரணைன்னே தெரியல, என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு தெரியல. நைட்டெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க காவல். போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக சில பேர் கைது பண்ணதான் தகவல் வெளியிட்டாங்க. ஆமாம், அப்போ அது வெளியிடணும்ல, என்ன டீட்டெயில்ஸ்னு மக்கள் மத்தியில். அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ஐயா இன்பதுரை பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் போய் கேட்குறாரு, அவரும் வாதாடுறாரு, அவரும் போராடுறாரு, என்ன விஷயமே சொல்ல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேலேருந்து வந்த ப்ரெஷரை வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே அடுத்த நாள் அவங்கள ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி ஏதாவது அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்களா, அலுவலகத்தில் ஏதாவது தகவல்கள் சேகரிச்சுட்டு போனாங்களா, அவங்கக்கிட்டே தகவல் சேகரித்தாங்களா? ஏன்னா 10ஆம் தேதி பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போட போகிறாங்க அதிமுக. ஓகே, அதில் தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறாங்க. அந்த தீர்மானங்கள் வந்து முன்னாடியே கசியாது, என்ன தீர்மானங்கள் போட போகிறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு. அப்போ அது சம்மந்தமாக ஏதாவது விஷயம் இருக்குதா அப்படின்னு கூட இவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கலாம்ல திமுக. ஓகே, அந்த சந்தேகமும் மக்கள் மத்தியில் வரும்ல. இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டாக சபரீசன் ஒர்க் பண்ணுறாரா சார் திமுக இன்னைக்கு தேதியில்? திமுகவை பொறுத்த வரைக்கும் சபரீசன் சரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பிரசாந்த் கிஷோர் செய்தார், ஆதவ் அர்ஜுனா செய்தார் கடந்த காலங்களில். இன்னைக்கு இவர் மாப்பிள்ளைட்டே கொடுத்துட்டாங்க, ஃபுல்லாக இன்சார்ஜ் கொடுத்தாச்சு. ஒரு பக்கம் சபரீசன், ஒரு பக்கம் உதயநிதி. ஆமாம், தனியாக கனிமொழி அம்மையாக கூட தனியாக டீம் வச்சிருக்காங்க. டீம். அதனால் அவங்க இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம பண்ண வேணான்னு சொல்ல. ஆனால் அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்கட்சியை பலவீனப்படுத்த முயற்சி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அந்த சந்தேகம் மக்கள் மத்தியில் வருமா இல்லையா? கட்டாயம். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 25 பேர் மேலே வழக்கு போட்டீங்க. இந்த கரூர் சம்பவத்தில் அவதூறு வழக்கு போட்டீங்க, 25 பேர் அவதூறு என்னது? ஒன்று அதிமுக அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நியாயமாக பேசினார். என்ன பேசினார்? அவர் ஒன்றும் விஜய்க்கோ ஆதரவான்னு பேசலை, நியாயமாக பேசல, நியாயத்தின் பக்கம் இருந்தார். அந்த பக்கம் விசாரிக்கிறதுக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, காவல்துறை எல்லாம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட நடந்த தவறுகளை விசாரிக்கிறது யார் இருக்கா? விசாரிக்கணுமா இல்லையா? அது நியாயமாக இருக்கிற எதிர்கட்சி யாராக இருந்தாலும் நான் கேட்பேன் எடப்பாடி. அந்த இடத்துல எந்த கட்சியாக இருந்தாலும் கேட்பேன். அது சின்ன கட்சி பெரிய கட்சி கிடையாது. நடுநிலையா நியாயத்தின் பக்கம் அவர் நின்றார். அன்னைக்கு செய்தாரா இல்லையா? அப்போது அந்த மாதிரி கட்சிகளை பலவீனப்படுத்துறதுக்கு திமுக முயற்சி பண்ணுதோ இந்த சந்தேகம் வரும் எல்லாருக்கும். ஏன்னா பிரதான எதிர்கட்சி சார். இன்னைக்கு மக்கள் பிரச்சனை அத்தனையும் டெய்லி பேசிட்டு இருக்குது யாரு? இன்னைக்கு தஞ்சை நெல் விளையும் பூமி, இன்னைக்கு நெல் கொள்முதல்ல எந்த அளவுக்கு குளறுபடி இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்களா? 2 விஷயம் அதே மாதிரி தான். நம்ம 18% 17% 22% ஈரப்பதத்தை மாற்றணும்னா நீங்கள் அதுக்கு லெட்டர் அனுப்புறீங்க. அவங்க வந்து விசாரித்த போது நெல் கொள்முதலில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்கிட்ட இருக்கிற நெல் மூட்டைகளில் எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது, இல்லை நீங்கள் கொள்முதல் பண்ணி வச்சிருக்கிறதுல எந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது, இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்க திறந்த வெளி கிடங்குகள் அதில் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை உள்கிடங்குகள் எந்த அளவுக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே தவறு இருந்தால், ஆட்சியாளர்கள் மேலே தவறு இருந்தால், நீங்கள் கொள்முதல் வந்து 15 நாள் 30 நாள் 40 நாள் கழித்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க? அப்போ அந்த ரிப்போர்ட் அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்காகத்தான் என்ன அது கூட எடப்பாடி பழனிசாமி சொன்னார். என்ன சொல்கிறாரு? இல்லை 22% கொடுக்கணும் மத்திய அரசு வேண்டுகோள் விடுக்கிறார். இப்போ கூட அவர் இந்த மெட்ரோ மேட்டரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி வந்து மெட்ரோ வந்துருங்க நாங்கள் வர வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் காங்கிரஸ் எம்பி வந்து மெட்ரோவே தேவையில்லைங்கிறாரு. காங்கிரஸ் எம்பி கா. சிதம்பரம் அவர்கள் வந்து சொல்கிறாரு மெட்ரோலாம் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லைங்க, ஆக்ராவில் போட்டதே வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறாரு அவர். இல்லை அது என்னென்னா மெட்ரோ வந்து ஒரு தூர பார்வையில் போடுது, ஒரு லாங் டிஸ்டன்ஸில் பிளான் பண்ணுறதுக்காக அது போடுது. இன்னொரு 50 வருஷத்துக்கு நம்ம பிளான் பண்ணுறதுக்காக அது போடுறது. என்னென்னா ரொம்ப நெருக்கடி தெருக்கள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் போடுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம சென்னையிலே எவ்வளோ கஷ்டப்படுறோம், எல்லா தெருவும் 4-5 வருஷத்துக்கு நிறுத்தி வைக்கணும்ல தெருவிலேயே, எவ்வளோ ரூட்டே மாறுது சார். அதனால் லாங் டேர்ம் பிளான் தான். 2017 போட்ட பிளான் மெட்ரோ பிளான், அவங்க அது வழிகாட்டு நெறிமுறைகள் நாம்ஸ் எல்லாமே SOP எல்லாமே அவங்க வந்து அப்போ போட்டது தான் அந்த பிளான். அப்போ என்ன 2011 பாப்புலேஷன் பேஸ்டு தான். அப்போ 20 லட்சத்துக்கு யாருக்கார இருக்குதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் கொடுத்தது தான். இப்போது நீங்கள் கொடுத்த DPR என்ன கொடுத்தீங்க?
ஆக்சுவலாக மெட்ரோ வந்து கோவைக்கும் மதுரைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் திட்டமிடப்பட்டது. ஸ்டார்டிங் அவங்க தான் ஏடிஎம்கே எடப்பாடி இப்போ நம்ம இந்த மவுண்ட் ரோட்ல போறது இந்த மெட்ரோவா இருக்கட்டும் எல்லாமே அதில் அந்த கல்வெட்டுலேயே அதிமுக தானே போட்டிருக்கு. அப்போதானே இது பண்ண ஓப்பன் பண்ணாங்க. அதுதான். அப்போ என்னன்னா அடுத்தது என்னன்னா இப்போ நீங்கள் அந்த 20 லட்சம் பாப்புலேஷன் அதுதான் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அதுதான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க சொல்கிறீங்களா? அது உண்மை கிடையாது. சரி, 20 லட்சம் பாப்புலேஷன் பார்த்துட்டாங்கன்னா சென்னைக்கு எத்தனை மெட்ரோ வருது, எத்தனை வழித்தடம்? ஏற்கனவே 2 கொடுத்தாச்சு. இப்போ ஃபேஸ் 2ல 3 வருது, மொத்தம் 5 வழித்தடம் வருது. ஒவ்வொரு வழித்தடத்துலையும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஆமாம். இப்போ விம்கோ திருவத்தூர் எக்ஸ்டென்ஷன், பூந்தமல்லி எக்ஸ்டென்ஷன், இப்போ இந்த பக்கம் செந்தாமஸ் பண்ணுறது இந்த அந்த பக்கம் எக்ஸ்டென்ஷன் போகுதுல, கீழ்கட்டளை கோயிலம் பக்கம் மேடம் வரைக்கும் போகுது சார். இதெல்லாம் பாப்புலேஷன் மட்டுமா கணக்கு பண்ணி கொடுக்குறாங்க? பாப்புலேஷன் கணக்கு பண்ணி கொடுத்தா சென்னைக்கு 1 போதுமே 2 போதுமே, ரூட்டு ரோடு எல்லா அம்சமும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கொடுத்த டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதில் என்ன கொடுத்துருக்கீங்க? சாதாரண மனுஷனுக்கு கூட அதில் இருக்கு. நீங்கள் தவறு தெரியும். சென்னை புறநகர் எல்லாம் சேர்த்தா 1 கோடி 1.25 கோடி மக்கள். சென்னையில் மட்டுமே 50 லட்சம் பேர் இருப்பாங்க. 5 வருஷம் கழித்து இப்போ தான் 4 லட்சம் பேர் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறோம். மெட்ரோ வந்து 5 வருஷம் ஆச்சு. இப்போ 4 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுறான். பிப்ரவரியில் எடுத்த புள்ளி வரும் சொல்லுது. இவங்க கொடுக்குறாங்க கோயம்புத்தூரில். அங்கே இன்றைக்கி பாப்புலேஷன் 20 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 லட்சம் பேர் இங்கே ட்ராவல் பண்ணுவாங்கன்னு கொடுக்குறாங்க. சென்னையில் 1 கோடி பேர் 1.25 கோடி பேர் இருக்கிற பகுதிகளிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் தான் இப்போ ட்ராவலிங் பண்ணுறாங்க. நீங்கள் 6 லட்சம் எப்படி பண்ணுவாங்க? இது நம்ப தகுந்தது இல்லை. முதல் பாயிண்ட் சொல்லிட்டாங்களா? இப்போ 2வது பாயிண்ட் என்னன்னா ட்ராவலிங் டைம். நான் பஸ்ஸில் போனால் இப்போது இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடையாறு வரைக்கும் பஸ்ஸில் போனால் 1/2 மணி நேரம் ஆகும். ஆனால் மெட்ரோவில் போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு கொடுத்தா பரவாயில்ல. நீங்கள் கொடுக்குற கிலோமீட்டர் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போனால் 1 மணி நேரம் ஆகும், மெட்ரோவில் போனால் 58 நிமிஷம் ஆகும். இப்படியா கொடுத்துருக்காங்க டிபிஆரில்? அதான் பின்ன 2 நிமிஷம் 3 நிமிஷம் வித்தியாசம் வருது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மவுண்ட்லேருந்து கோயம்பேடு போனா ரொம்ப நேரம் ஆகும் சார். ஆமாம், பஸ்ஸில் போனா. ஆனால் மெட்ரோவில் போனால் 25 மினிட்ஸில் போயிடலாம், 30 மினிட்ஸில் போயிடலாம். அது சீக்கிரம் பார்த்தா தெரியணும்ல. 2த்துக்கும் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் வருது. பஸ்ஸில் போனால் 10 ரூபா, மெட்ரோவில் போனால் 30 ரூபா. எதை ப்ரிஃபர் பண்ணுவான்? இல்லை, பட் கொடுக்கணுங்கிறது தானே அதிமுகவோட கோரிக்கையாகவும் இருக்குது, பிஜேபியினர் கோரிக்கையாக. நீங்கள் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பாக மெட்ரோ தேவை. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் என்ன ரூட்டு கொடுக்குறீங்களோ அந்த ரூட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் வே கொடுக்கணும். அந்த ஃப்ரீ ஆஃப் வேக்கு ரன்வேக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு அகலம் வந்து 22 மீட்டர் இருக்கணும் ஒரு ஸ்டேஷனுக்கு. எல்லாமே எலிவேஷன் ஸ்ட்ரக்சர் தான், மேலே போகிறது தான், அண்டர் கிரவுண்ட் கிடையாது. கோவையிலையும் மதுரையிலையும் 22 மீட்டர் இருக்கணும் ஒரு ஸ்டேஷன் வர்ற இடத்துல. இவங்க எவ்வளோ வருமா? 79% அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா 15 மீட்டருக்கு கீழே தான் இருக்குது. அப்போ டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்குது நம்ம சைடில். இதெல்லாம் இன்னொன்று அடுத்தது எப்படின்னா ஏகப்பட்ட இடத்த எடுக்கணும். நிறைய வீடுகள், நிறைய பில்டிங் எல்லாத்தையும் இடிக்கணும். அதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? கிட்ட 11,500 கோடி. கோவைக்கு 11,000 கோடி, மதுரைக்கு 11,000 கோடி. இதை போடணும். இதோட பயங்கரமாகும் செலவு. இல்லை, பட் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் நாங்கள் முடிச்சுடுவோம்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ப்ராக்டிக்கலாக முடியுமா 3 வருஷத்துக்கு? ஏன்னா இடம் ஆக்கிரமிப்பு பண்ணோம், இடத்த கையகப்படுத்தணும்ல. இதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் சொல்கிறது இடம் இது டூ மச் எக்ஸ்பென்சிவ் ஆகும். 3 வருஷம்ன்றது 6 வருஷம் கூட ஆகலாம். இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவங்க அனுப்பலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் திருப்பி அனுப்புவாங்க. இப்போ நீங்கள் திருப்பி அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? இதோட முடிச்சு சரி ஒன்றும் வேணாம். பாப்புலேஷனுக்காகன்னு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க? அதுவும் ரீசனாக சொல்லியிருக்காங்க சார். பாப்புலேஷன் ரீசனாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கவிப்பிரியா சொன்ன மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இவங்க கொடுத்துக்கிற டீட்டெயிலே 2011 பாப்புலேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுலேயே என்ன கொடுத்துருக்காங்க? 2011 எங்களுக்கு இருந்த பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ 11 லட்சமோ என்னமோ அந்த பாப்புலேஷன் தான் இவங்க ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ரெஃபர் பண்ணாமல் இவங்க என்ன செய்திருக்கணும்? இப்போ இருக்கிற பாப்புலேஷன் எவ்வளோ அவங்க செல்லதை பண்ணியிருக்கலாம். அதை வந்து அவங்க இவங்க கொடுத்துருக்கணும். திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா 2011 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ நீங்க 2011 11 லட்சம் பேர் தான். 2011 11 லட்சம். 2011 20 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான்
அலாட்மெண்ட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விதிகள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த விதி, அதான் எந்த ஒரு மாநகரத்துக்கு எந்த ஒரு நகரத்துக்கு 20 லட்சம் பாப்புலேஷன் இருக்குதோ அந்த மாநகரத்துக்கு நம்ம கொடுக்கலாம், அந்த இதுக்கு அந்த மாவட்டத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க அன்னைக்கு விதி வச்சுருக்காங்க. ஆனால் அதை மீறி கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா மற்ற அம்சமெல்லாம் அதில் சேரும். சுற்றுலாத்தலம் ஆக்ரால தாஜ்மஹால் இருக்கு அந்த மாதிரி. ஆமாம், நீங்கள் கொடுத்த டிபிஆரில் தவறாகுத. நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்களே. இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூர் நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ராமகிருஷ்ணா மில்ஸ் வரைக்கும் அந்த ரோடு எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ நம்ம கொடுத்துருக்கீங்க? 7 மீட்டர் தான் அகலம் இருக்குது. ஓகே ஓகே, 22 மீட்டர் தேவை. இதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க? அப்போ நீங்கள் மறுபடியும் டிபிஆர் அனுப்பணும். நீங்கள் இல்லை பட் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு மெட்ரோ தரோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி வரலையே சார் பிஜேபி கிட்ட இருந்து. ஏதாவது திருத்தி கொடுங்க தம்பி, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொன்னால் பரவாயில்ல, ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருடைய ஒற்றை நோக்கம்ங்கிறது மெட்ரோ வேணுங்கிறது தான். இப்போ எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒன்றும் வேணாம். இப்போ 10th எக்ஸாம் எழுதுறீங்க, 10th எக்ஸாமில் உங்களுக்கு நான் ஃபெயிலுன்னு போட்டு அனுப்புகிறேன். இனிமேல் நீங்கள் எழுதாதீங்க, இதான் முடிஞ்சிடுச்சுன்றா சார் சொல்லுங்க. அதுதான், அதே தான். இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அடுத்த நாளே இருக்குது, அடுத்த வாரமே இருக்குது, இல்லைன்னா அடுத்த டைம் எழுதலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? அதே மாதிரி நீங்கள் எழுதுனது சரியான்றது தான் மெயின். ஓகே, நீங்கள் எழுதுனது சரியில்லை, இந்தாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார், திருப்பி அனுப்புங்க, அவ்வளோதான். நீங்கள் போட்டு அனுப்பணும். கோயம்புத்தூருக்கு அன்றைக்கு தான் மோடி அவர்கள் வருகை தராரு. அப்போ இந்த கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடி கணிச்சிருக்கலாம் இல்லையா பாஜகவினர்? அதை வச்சு ஏதாவது பேசிருக்கலாம் இல்லையா? இல்லை, அவங்க பேசுறதுக்கு இல்லைம்மா. ஏன்னா அவங்க ஆல் இண்டியா லெவலில் பார்க்குறது, அவ்வளோதான். அவர் வந்தது விவசாயிகளுக்காக. திமுக இந்த விவகாரத்தை கையில் எடுப்பதற்கு முன்பாக பாஜகவினர் இவங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க, திமுகவினர் திட்டமிட்டே தான் வந்து தப்பாக இதை அனுப்பி இதை வச்சு அரசியல் செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே நான் கேட்குறேன். அவங்க அன்னைக்கு தானே சொல்கிறாங்க, அதை அவங்க அன்னைக்கு தானே வெளிப்படுத்துறாங்க, பிளான் பண்ணி தான் பேசுகிறாங்க. அன்னைக்கு தானே வெளிப்படுத்துது. இப்போ அதை தான் இப்போ எல்லா வலைதளத்தையும் பாருங்க, டிஎம்கே பண்ண தவறுகள் எல்லாம் மொத்தமும் குறிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு பதில் சொன்னாங்களா டிஎம்கேல? ஒரு வார்த்தை சொன்னாங்க. 3 பக்க அறிக்கை ரிஜெக்ஷன் பண்ணது, அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணது. ரிஜெக்ட்னு கிடையாது, ரிட்டர்ன். அது திருப்பி அனுப்பிச்சாச்சு. அதில் அந்த 3 பக்க அறிக்கையில் 3வது பக்கத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அந்த மக்கள் தொகைன்றது முதல் 2 பக்கத்தில் இது எல்லாம் மொத்தமும் கொடுத்துருக்கு. நீங்கள் என்னென்ன தவறு பண்ணி நம்ம கோவை மக்களிடம் கேட்டோம் அப்படின்னா டிஎம்கே இதெல்லாம் தவறுலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது தெரியாது. பிஜேபி வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க, எங்களுடைய மாநகராட்சிக்கு வரவிடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்படி நினைக்க மாட்டாங்க. டிஎம்கேவுடைய இந்த மாதிரி தகுடு திட்டங்கள் அவங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பா கோயம்புத்தூர் தெரியும். கோயம்புத்தூர் அதெல்லாம் கிளீனா தெரியும். அவங்க சைடோட பெல்ட் அது. இவங்க என்ன பேசினாலும் எல்லாம் இன்னைக்கெல்லாம் வந்து வலைதளத்தில் எடுத்து எல்லாத்தையுமே நோட் பண்ணி பார்க்குறாங்க. அது மொத்தம் 3 பேஜும் வலைதளத்தில் வந்துச்சு, என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்றது தெளிவாக வந்துருச்சு. இவங்க என்னென்ன நாம்ஸ் போடல, இவங்க வந்து மெட்ரோ கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே இப்படி போட்டிருக்காங்களோ அந்த சந்தேகமாக வந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அதை வச்சு அரசியல் பண்ண முடியும். இதை விட்டுருங்க. இப்போ எடப்பாடி என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு ரகசியம், உதயநிதி சொன்னார் என் பாக்கெட்டில் இருக்குது, நான் வெளியே விட்டால் போயிடும் 2021. இப்போ அந்த மாதிரி பொய் சொல்லாமல் ஒரு உண்மையை சொல்கிறாரு. என்கிட்ட ரகசியம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், அடுத்த ஜூன் ஜூலையில் மெட்ரோவுக்கு கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நான் சேங்ஷன் வாங்கி தரேன்றார், நான் வாங்க முடியுன்றார். இப்போ அதை அந்த மக்கள் நம்புவாங்களா இல்லையா? நீங்கள் 4.5 வருஷமா மெட்ரோ, சரி மெட்ரோ ப்ராஜெக்ட் எப்போ கொடுத்தீங்க நீங்கள்? 2024. அப்புறம் அதுக்கு என்ன காரணம் சொன்னா கொரோனா டைம் அந்த மாதிரி காலகட்டம் இருந்துச்சு இல்லையா, அதனால தாமதமா சப்மிட் பண்ணனும். ப்ராஜெக்ட் கொடுக்கிறதுக்கும் கொரோனாக்கு என்னங்க சம்பந்தம்? அதுல தான் எனக்கு சம்பளம் போடுறதுல நீங்க சொல்லலாம், ப்ராஜெக்ட்டுக்கும் கொரோனாக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு போட்டார்ல கொரோனா காலத்தில், எப்படி போட்டார்? எங்க கொரோனா இருக்குதுன்னா எப்படிங்க உணவு போட முடியும்னு சொன்னாரா எடப்பாடியார்? அன்னைக்கு போட்டார்ல முதல் கொரோனாவில். சரி, மாசானா ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கும் வீட்டுக்கு அக்கௌண்ட்டில் சம்பளம் போச்சு இல்லை, எப்படி போட்டார் கொரோனா காலத்தில் சொல்லுங்க? போட்டாரா இல்லையா? எல்லா மருத்துவ இதெல்லாம் அடிப்படையான விஷயம் தானே சார், அதனால இதை செஞ்சே ஆகணும். இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றது நம்ம வசதிக்காக செய்யக்கூடியது, அப்போ இதை தாமதமாக கூட செய்யலாம் அப்படின்னு திட்டம் இருந்திருக்கும் இல்லையா? அதாவது கொரோனா காலத்தில் அடிப்படையான விஷயம் கூட செய்ய முடியாதுல்ல, அந்த நிலைமை இருந்தாங்களா? அம்மா உணவகத்தில் 3 வேளை உணவு போடணும்னு அடிப்படை விஷயம் தான். ஓகே, சொல்லுங்க, எப்படி போட்டார்? அப்போ அது செய்தார்ல.
மருத்துவர், செவிலியர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி. அப்ப நிறைய பேர் வேலை வாய்ப்புலாம் இல்லாம இருந்துக்கும், சில பேர் இழந்திருப்பாங்க. அதனால நம்ம உணவு போட்டோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கலாம். இப்போ அதை தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி எல்லாமே நினச்சி பண்ணணும். நீங்கள் கொரோனா எப்போ முடிஞ்சுது நீங்களே சொல்லுங்கள். 2வது கொரோனா யார்? திமுக வரும்போது. சரி, தேர்தல் நடத்தணும்ல. கொரோனாவுக்காக ஒரு வருஷம் தள்ளியாக போட்டோம், தேர்தலை நடத்தணும்ல. அதுக்கு ஒன்றும் திமுக ஒன்றும் சொல்லலை. பிரச்சாரத்துக்கு போனோம்ல, அதுக்கு ஒன்றும் சொல்லலை. அப்போல்லாம் பேசாமல் தானே இருந்தீங்க. 2வது கொரோனா அப்போ பார்த்தீங்கன்னா தடுப்பூசி வந்துருச்சு, மருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கு தடுப்பூசி என்னன்னு தெரிஞ்சிச்சுல. முதல் கொரோனாவில் தான் தடுப்பூசி கிடையாது, 2வது கொரோனா தடுப்பூசின்னு தெரிஞ்சிச்சுல. இந்த ப்ராஜெக்ட் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுவும் இல்லாமல் 2022ஓட 2021 கொரோனா முடிஞ்சிச்சு. அக்டோபர் நவம்பரோட கொரோனா முடிஞ்சிச்சு. 22 என்ன செய்தீங்க, 23 என்ன செய்தீங்க, 24 என்ன செய்தீங்க சொல்லுங்கள். 3 வருஷம் என்ன செய்தீங்க? ஸோ இப்போ அதிமுக எதிர் திமுக அப்படிங்கிறது ரொம்ப கூர்மை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய தருணமாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா இப்போ கண்டினியூஸாக இவங்களோட அட்டாக் அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கு. ஆமாம், மிக சரியாக இருக்குது. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சி. நம்ம வந்து லேசாக எடை போட முடியாது. அவங்களையும் கூட்டணி இருக்குது. ஆனால் அந்த கூட்டணி வந்து ஒருங்கிணைப்போடு இருக்குதான்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியோட தொண்டர்கள் வந்து பயங்கர அதிருப்தி இருக்குது இந்த ஆட்சி மேலே. அது வந்து இந்த கட்சி மேலேயும் திமுக மேலேயும் பயங்கர அதிருப்தி இருக்குது. ஏன்னா மேல்மட்டம் வரைக்கும் அந்த சகோதரன், மூத்த சகோதரன், கை எங்களை விட்டு பிரியாது எல்லாம் சொல்லிக்கிறாங்க. டெய்லி பேசினே டெய்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறாங்கனாலே சந்தேகம் இருக்குதுன்னு அர்த்தம். எடுத்துக்கோங்க, அதிமுக பிஜேபி என்னைக்குன்னா இப்போ ஏடிஎம்கே என்னைக்குன்னா சொல்லுதா பிஜேபி எங்கள் கூட தான் இருக்குது, நாங்கள் பிஜேபி கூட தான் இருக்கிறோம்னு சொல்கிறாங்களா? இல்லை பிஜேபி சொல்கிறாங்களா? 174 தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி 71 வயசில் போய் சூறாவளி பிரச்சாரம் பண்ணார். ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி போனார். கிட்டத்தட்ட 90 நாள் கிட்டத்தட்ட சுற்றினார். எந்த அளவுக்கு சுற்றினார்? எல்லா மேடையிலையும் பிஜேபிக்காரங்க மேடையில் இருந்தாங்க, பிஜேபி தலைவர்கள் மேடையில் இருந்தாங்க, எல்லா இடத்துலையும் ஒருங்கிணைப்பு போடுது. ஆனால் இன்றைக்கி பிஜேபியும் சொல்ல அதிமுக கூட தான் நாங்கள் இருக்கிறோம், அதே மாதிரி அதிமுகவும் பிஜேபி கூட தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திமுக கூட்டணியில் காலையில் மத்தியானம் சாயங்காலம் நைட்டு ஒவ்வொரு கட்சியாக சொல்லிட்டு நாங்கள் அதிமுக நம்ம திமுக கூட்டணி தான் இருக்கிறோம், திமுக விடுதலை சிறுத்தைகள் சொல்லுது, மதிமுக அவரு வைகோ என்னன்னா ஐயோ நாங்கள் உயிரை கொடுப்போம், ஸ்டாலின் தான் எனக்கு, நான் கடைசி காலம் வரைக்கும் ஸ்டாலின் தான் வச்சுருப்பேன், நாங்கள் பிரிய மாட்டோம், சூழ்ச்சி நடக்குது நாங்கள் பிரிய மாட்டோம், காங்கிரஸில் செல்வ பெருந்தீங்க சூழ்ச்சி நடக்குது நாங்கள் பிரிய மாட்டோம், கம்யூனிஸ்ட் அதுக்கு மேலே சொல்கிறாங்க, வீரபாண்டியன் சண்முகம் இல்லை எங்களை பிரிக்க முடியாது, ஆனால் நாங்கள் இரட்டை இலக்கத்தை கேட்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்போம், பேசிகிட்டே இருக்காங்களா? அப்போது அந்த சைடு பலவீனம் இருக்குதா இல்லையா? அப்போ ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போன தடவை 75 இடத்துல தோற்றவங்க திமுக. இதே கூட்டணி தான், பிரம்மாண்ட கூட்டணி, ராட்சத கூட்டணி வச்சுட்டு 75 இடத்துல தோத்த கட்சி. அப்படி இருக்கும்போது இந்த விட சுலபமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று அப்படின்னு ஒரு பார்வை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் இறங்கிட்டார் எடப்பாடியார். என்ன இறங்கிட்டாரு? ஒரு கூட்டணி, ஒரு கட்சி கூட வச்சார், ஒரு தேசிய கட்சி கூட, பிஜேபி கூட. மற்ற கூட்டணி வரட்டும், மற்ற கூட்டணி வரும்பொழுது நம்ம அரவணைப்போம். அது வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம், மக்களுக்கான வேலையை பார்ப்போம். மக்களுக்கு இறங்குறாரு, டெய்லி பேசுறாரு, டெய்லி பிரச்சனைகளை பேசிட்டு இருக்காருல்ல, அதை பார்த்தீங்களா? எந்த பிரச்சனைகளும் முதல்ல அறிக்கை கொடுத்து முதல் போராட்டம் அறிவிக்கிறது அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செய்கிறாரா இல்லையா? அப்போது அதிமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. முன்னாடி அதாவது எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது எப்படி மக்களுக்காக சேவை செய்தார், அதுமாதிரி ஜெயலலிதா அம்மா நீங்கள் மறைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா எந்த அளவுக்கு உச்சத்தில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி ஐயோ அந்த அம்மா இருந்திருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மக்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நேரமும் ஜெயலலிதா அம்மா மக்கள் நினச்சி பாருங்களா இல்லையா? இன்றைக்கி அந்த இடத்துல என்னது? எடப்பாடியார் அந்த இடத்துல வந்து அந்த காலம் கொண்டு வந்து ஒரு தலைவரை நிற்க வச்சிருக்கு, அந்த இடத்துல நிற்க வச்சுருக்குது. அப்போ அந்த தலைவர் வந்து எதிர்பார்த்ததை விட மக்களுக்கு நல்லது செய்திருக்காரு கடந்த காலத்தில், அதை நினச்சி பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அப்படின்ற 2 கட்சி தான். மாற்று கட்சி வருமானம் வரும். ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு கட்சி முயற்சி பண்ணியிருக்குது. எல்லாமே மதிமுக 1994 எவ்வளோ பெரிய முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் வந்தார், ஐயா எந்த அளவுக்கு கேப்டன் கட்சி எந்த அளவுக்கு ஒரு இடத்துல போயிடுச்சு, 2005 2006 எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க. நாம் தமிழர் அவங்களும் தொடர்ந்து இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னன்னா ஒரு சாரார் இருப்பாங்க, அதாவது திமுக அதிமுக இது 2மே வானான்னு விரும்புகிற ஒரு கணிசமான சாரார் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அதிருப்தியின் வெளிப்பாடாக ஒரு கட்சி வந்தால், ஒரு புதிய கட்சி வந்தால் போடலான்னு பார்ப்பாங்க. ஆனால் அந்த கட்சி ஆட்சி மாற்றத்துக்குரிய கட்சியானா இருக்காது.
ஏனென்றால் இவங்க களத்தில் அந்த அளவுக்கு இப்போது அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பகுதியிலும் இருக்கிற அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் ஆர்பி உதயகுமார்லேருந்து எஸ்பி வேலுமணிலேருந்து எடுத்துக்கோங்க, செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், CV சண்முகம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்துவம் மிக்க தலைவராக இருந்து ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்திலையும் பணி செய்தவங்க இன்றைக்கும் எடப்பாடியாரை தலைவராக ஏற்றுட்டு பணி செய்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் விஜயபாஸ்கர் பார்த்தோம்ல கடந்த காலத்தில், அந்த ஒரு குழந்தை அந்த குழாக்குள்ளே விழுந்த உடனே டே அண்ட் நைட் எப்படி அங்கே தான் இருந்தார் உட்கார்ந்தார். அதே மாதிரி புயலப்போ பார்த்தீங்கன்னா புயலப்போ பார்த்தீங்கன்னா அந்த மின்சாரத்துறை அமைச்சர் எப்படி இரவும் பகலும் வேலை செய்து இந்த போஸ்டெல்லாம் கொண்டு வந்து நட்டினாங்க அப்படி மின்சாரத்துறையிலிருந்து சார்பாக. அதனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஈடுபாடோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் அதிமுகவில் நிறையா இருக்கிறாங்க. அதனால் அதிமுக அவ்வளோ சேகத்தில் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. சார் இப்போ பாமகவும் தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில் இணைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ நீங்கள் பாமக எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து அவரோட செயல்பாடுகள் சரியான அளவில் நடந்துட்டு இருக்குது, அது நம்மளுக்கு தெரியுது. அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்போ மருத்துவர் ஐயா இருக்கார், அவர் தான் துவக்கினவர், அவர் தான் வந்து இவர் அடையாளம் காட்டி அவர் தான் இவருக்கு உச்சபட்ச பதவி கொடுத்து அழகு பார்த்தார். உள்ளுக்குள்ளே கருத்து வேறுபாடு சிலது இருக்குது, அது வந்து காலத்தால் கரைஞ்சிரும் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் ஐயா ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்கள் பிரச்சனைக்காக போராடுறாரு, களத்தில் நிற்கிறார் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக அப்படின்னா டைம் இருக்குது, இன்னும் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது, நம்ம கட்சி வளர்ச்சி நம்ம பார்ப்போம். அவ்வளோ அட்வான்ஸாக நம்ம வந்து கூட்டணியை சொல்லிவிட்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா புதுசாக உருவான கூட்டணி இப்போ திமுகலாம் அது ஏற்கனவே இருக்கிறாங்க, அப்படியே ஆட்சியில் இருக்கிறதால அவங்க ஓட்டிகிட்டே இருக்கிறாங்க, எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் கூட ஓட்டிகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஆட்சியில் இருக்கிறதால. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணி தனியாக இருந்துச்சு, அதிமுக கூட்டணி தனியாக இருந்துச்சு கடந்த தேர்தல். இப்போ ஒன்றா சேர்ந்துருக்கும் போது அப்போ நமக்கு டைம் இருக்குது இன்னும் முடிவெடுக்கிறது. அதனால் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிமுக பிஜேபி கூட்டணியே ஸ்ட்ராங்கான கூட்டணி சார், எழுதி வச்சுக்கோங்க. குறைஞ்சது 150 160 இடம் சாலிடாக ஜெயிப்பாங்க. பார்க்கலாம் சார். அதிமுக பிஜேபி கூட்டணி பொறுத்த வரைக்கும் அதில் மாற்றமே கிடையாது. நீங்கள் தேர்தல் நெருங்க பார்த்துருங்க, எல்லா கோடுகளும் அழிக்கப்பட்டு இந்த 2 கோடு தான் திமுக அதிமுக கோடு தான் பெரிய கோடாக இருக்கும், எதிர் கோடுகளாக. அந்த நேரத்தில் இந்த கப்பலில் ஏறுறவங்க எல்லாருமே கரை சேர்க்கப்படுவார்கள், அதிமுக கப்பலில் ஏறுறவங்க. பொறுத்து பார்க்கலாம் சார். பல விதமான கேள்விகள் ரொம்ப நிதானமாக பொறுமையாக உங்களுடைய கணிப்புகளையும் உங்களுடைய கருத்துகளையும் பகிர்ந்து இருக்கிறீங்க சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி சார்.